السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் லுஹாவுடைய நேரத்தில் இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பண கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அதே போன்று கடன் முற்றாக நீங்கும். சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் லுஹாவுடைய நேரத்தில் இந்த சூறாவை ஓதுவோம். லுஹாவுடைய நேரத்தின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, இந்த லுஹாவுடைய நேரம், இந்த லுஹாவுடைய தொழுகையை யார் தொழுது வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லுஹாவுடைய நேரத்தில் அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். துஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். என்ன சூரா என்றால், அதாவது சூரத்துல் பலத், நகரம் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரா, அதாவது மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட 20 வசனங்களை கொண்டு ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீர் இந்நகரத்தில் சுதந்திரமாக தங்கியிருக்கும் நிலையில். வவாலிதி வமா வலத். பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம். அயஹ்சபு அல்லை யக்திரு அலைஹி அஹத். ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா? யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறான். அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத். தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? அலம் நஜ்அல் லஹு ஐனைன். அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? வலிசானோ வஷஃபதைன். மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? வஹதைனாஹுன் நஜ்தைன். அன்றியும் நன்மை தீமையாகிய 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். ஃபலக்தஹமல் அகபா. ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. வமா அத்ராக மல் அகபா. நபியே, கணவாய் என்பது என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? ஃபக்கு ரகபா. அது ஓர் அடிமையை விடுவித்தல். அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும். யதீமன் ذا مقربا. உறவினனான ஓர் அனாதைக்கோ. மிஸ்கீனன் ذا متربا. அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஓர் ஏழைக்கோ உணவளிப்பதாகும். ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் கிருபையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் கணவாயை கடத்தல் ஆகும். உலாஇக அஸ்ஹாபுல் மைமனா. அத்தகையவர் தாம் வலப்புறத்தில் இருப்பார்கள். வல்லதீன கஃபரு பிஆயாத்தினாஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா. ஆனால் எவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாம் இடப்பக்கத்துடையோர். அவர்கள் மீது
அலைஹிம் நாரும் முஅஸதா, அவர்கள் மீது எப்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய இந்த சூறாவை நாம் ஓதுவோம். லுஹாவுடைய நேரத்தில் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்.